நீ ஒரு சொடுக்கு போட்டினா உன் வயசு பசங்க நீ நான் வந்து விழ போறாங்க. வேணும்னா இன்னும் 4 சொடக்கு போடுறேன், நீ விழு போதும். வெங்கி அட்லூரி டைரக்ஷன்ல சூர்யா அவர்கள் நடிப்புல வரவிருக்க விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட டீசர் சமீபத்தில் ரிலீஸ் ஆகிருந்தது. உண்மையை சொல்லணும்னா இந்த படத்து மேல எனக்கு பெரிய அளவு எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாதனால எதுக்கு டீசர் எல்லாம் பார்த்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டா படத்தையே பார்த்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட் எல்லாம் இருந்தனே. ஆனா டீசரை பார்த்தா ஒரு சிலர் இல்ல பல பேர் என்னப்பா நான் படம் வந்து வாரிசு மாதிரி இருக்குன்னு பார்த்தா படத்தோட டீசர் ஏதோ கஜினி படம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியா எழுந்தா பார்க்க முடிச்சது. தெலுங்கு டைரக்டர், தமிழ் ஹீரோ, அதனால வாரிசு உதாரணம் ஓகே, இதுல எங்க சம்பந்தமே இல்லாம கஜினி படம் வந்தது அப்படின்னு சொல்லி படத்தோட டீசர் போய் பார்த்தா ஐ வாஸ் ஸ்டன்ட். ஒரு சில படங்களோட டீசர் ட்ரெய்லர் செமையா இருக்கும், படம் படு மொக்கையா இருக்கும். ஒரு சில படங்களோட டீசர் ட்ரெய்லரை சுமாரா கட் பண்ணிருப்பாங்க, ஆனா படம் வேற லெவல்ல இருக்கும். அந்த வகையில இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட டீசரை பிக்சர் பர்ஃபெக்டா கட் பண்ணியிருந்தாங்க. இந்த டீசர் இருந்த அளவுக்கு படம் மட்டும் இருந்ததுன்னா படம் ஷோர் ஷாட் ஹிட். சஞ்சய் விஸ்வநாத், பிஸ்டல் காம்படிஷன், 20 வயசு கண் பார்வை, 40 வயசு கண் பார்வை, 20 வயசு டிஃபரன்ஸ். எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை ஒரு சொடக்கு 4 சொடக்கு ரொம்ப ஒட்டாது, அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டீசர்ல இருந்த ஒவ்வொரு மொமெண்ட்டை பத்தியும் டீகோட் பண்ணி சிலாகிச்சு பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா இந்த டீசர்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரியை மட்டும் தான் அந்த டீசர்ல சொல்லியிருக்காங்க. மொத்த படமா பார்க்கும்போது இந்த ஸ்டோரிக்கு டோட்டல் ஆப்போசிட்டான ஒரு ஸ்டோரி படத்துல இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு கண்டிப்பாவே இருக்கு. ஜெய்பீம் படத்துக்கு பிறகு ஒரு ஷோர் ஷாட் ஹிட்டை கொடுக்க வேண்டிய நெருக்கடியில சூர்யா, லக்கி பாஸ்கர் படம் அந்த ஹிட்டை ரிப்பீட் பண்ண வேண்டிய நெருக்கடியில படத்தோட டேரக்டர் வெங்கி அட்லூரின்னு படத்தோட ஹீரோ பிளஸ் டேரக்டர் 2 பேரும் பிரஷர்ல இருக்கும்போது எந்த வித பிரஷரும் இல்லாம இருக்கிற மம்தா பைஜு மேடம் தான் இந்த படத்துல லெப்ட், ரைட்டு, டாப், சென்டர்னு சொல்லி எல்லா பக்கம் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த டீசரை பார்த்து நம்ம எல்லாருமே உருவாயிருக்கும். பிரேமலு படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு ரெபல் பெரிய அளவு ரெஸ்பான்ஸ் தரல. டியூடு படம் என்னதான் பெரிய அளவுல ஹிட் ஆகியிருந்தாலும் அந்த படத்துல மமிதா பைஜோட கேரக்டர் என்ன பெரிய அளவு இம்ப்ரெஸ் பண்ணல. சீரியஸான கதைகளை மட்டும் கரா படத்துல இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட டீசரை பார்த்த பிறகு மமிதா பைஜு இந்த படத்துல எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு நான் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களுமே கண்டிப்பாக அவரோட தான் காத்துட்டு இருக்கோம். கருப்பு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகும், நாளைக்கு ரிலீஸ் ஆகும், நாளானைக்கு ரிலீஸ் ஆகும் சொல்லி தொடர்ந்து தள்ளி போயிட்டே இருக்கிறதுனால ஜூலை 2026 ரிலீஸ் ஆக போற இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் எல்லாருமே கணிச்சா மாதிரி உண்மையிலேயே கஜினியா இருக்க போதா இல்ல வாரிசா தான் மாற போதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம வி சென்டிமெண்ட் விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்து திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தன்னோட தலைவர் விஜய் அவர்களை உயர்த்தி பேசுறதுக்காக திரு ரஜினிகாந்த் அவர்களை தாழ்த்தி பேசியிருந்தாரு. திமுகவோட அச்சுறுத்தல் மிரட்டலுக்கு பயந்தா திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் இருந்து விலகி இருந்தார் அப்படின்னு அவர் திரு ஆதவ அர்ஜுனா சொல்லியிருந்தாரு. அவரோட இந்த கருத்துக்கு பல பேர் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது திரு ரஜினிகாந்த் அவர்களே ஆதவ அர்ஜுனா அவரோட பேச்சுக்கு பதில் சொல்றாங்க, அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. ஒரு பக்கத்துல ஷார்ட்டா ரொம்ப ஷார்ப்பா வந்திருக்க அந்த அறிக்கையை 3 பாட்டா பிரிக்கலாம். அறிக்கையோட ஸ்டார்டிங்லயே ஆதவ அர்ஜுனா அவர்களோட இந்த கருத்து உண்மைக்கு மாறான கருத்து அப்படின்னு சொன்னதுலேயே இந்த கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவதா இந்த விஷயத்துல தனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு நன்றி சொன்னதை ஒரு சம்பிரதாயமான விஷயமா எடுத்துக்கலாம். பட் இந்த அறிக்கையோட மிக முக்கியமான பாட்டு என்னன்னா, காலம் பேசாது ஆனா காத்திருந்து பதில் சொல்லுமன்ற அந்த ஒற்றை வாக்கியம் தான். திரு ரஜினிகாந்த் அவர்கள் நினைச்சிருந்தா இந்த விஷயத்துக்கு எந்த ஒரு கருத்துமே சொல்லாம கடந்து போயிருக்கலாம். ஆனா அவர் கடந்து போகாம இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்காருன்னா அவர் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னு சொல்ல ஆசைப்படுறாரு. திரு ரஜினிகாந்த் அவர்கள் 1996 வாய்ஸ் கொடுத்தாரு, 2004 வாய்ஸ் கொடுத்தாரு. ஒரு சில உதாரணங்கள் இருந்தாலும் கடந்த ஒரு சில தேர்தல்களில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் எந்த கட்சிக்கும் ஆதரவு தெரிவிக்கல, எதிர்ப்பு தெரிவிக்கல. இல்ல ரஜினிகாந்த் அவர்கள் பிஜேபி சப்போர்ட், இல்ல அவரு டிஎம்கே சப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்து தெரிவிச்சாலும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நேரடியா எந்த கட்சிக்கும் ஆதரவு இது வரைக்கும் தெரிவிக்கல கடந்த ஒரு சில தேர்தல்கள்ல. பாசே இப்ப இந்த ஆதவ இஷ்யூல கூட பாருங்க, அதிகமா ரஜினிகாந்த் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணது ஏடிஎம் கலைஞர்ல இருக்கவங்க தான். திமுக இருந்து ஒரு சில மட்டும் தான் சப்போர்ட் பண்ணாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, திரு ரஜினிகாந்த் அவர்களோட சப்போர்ட் ஏடிஎம் கலைஞர் தான் பாசே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் 2 பேரும் சேர்ந்து நடிக்க போற படத்தோட ஷூட்டிங்கே 2027 தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன் அந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் தான் தயாரிக்க போறாங்க. ரெட் ஜெயின் மூவிஸ்ல ரஜினிகாந்த் நடிக்கிறாரு, கமல்ஹாசன் நடிக்கிறாரு. அந்த படத்தோட ப்ரோமோவை எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்றாங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருது, ரஜினிகாந்த் அவரோட ஆதரவு டிஎம்கே தான் பாஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப் சொல்றாங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆல் இந்தியா காங்கிரஸோட தலைவரா இருந்தப்ப நீங்க கிங் மேக்கரா இல்லாம கிங் ஆகலாமே, நீங்க பிரதமர் எலெக்ஷன்ல போட்டியிடலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டதுக்கு, நான் சொன்னா போடுவாங்க ஆனா நின்னா போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொன்னதா ஒரு செய்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். பெருந்தலைவர் காமராஜர் அவரோட அந்த கருத்துல எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவர் நின்னா 100 பேர் ஓட்டு போடுவாங்கன்னா அவர் சொன்னா 10 பேர் கூட ஓட்டு போட மாட்டாங்க. அந்த வகையில திரு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட ரசிகர்களை பார்த்து நீங்க பாஜக ஓட்டு போடுங்க, நீங்க அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க, திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா
ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவரோட ரசிகர்கள் எல்லாரும் ரஜினிகாந்த் அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு கேட்டா கண்டிப்பாவே இல்லை. அதனால திரு ரஜினிகாந்த் அவர்களும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வாய்ஸும் கொடுக்க போறது இல்ல. ஆனா அது பாசிட்டிவான வாய்ஸ் கொடுக்க போறது இல்ல. காலம் பேசாது, ஆனா காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது மூலமா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தன்னோட ரசிகர்கள் எந்த கட்சிக்கான ஓட்டு போட்டுங்க, ஆனா தாவேகாக்கு மட்டும் ஓட்டே போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிதான் அவர் சொல்லாம சொன்னதா அல்லது மறைமுகமா சொன்னதா நாம எல்லாரும் எடுத்துக்கணும். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் இத்தனை % ஓடு எடுப்பாங்க, அத்தனை % ஓடு இருப்பாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு கருத்து கணிப்பும் ஒவ்வொரு விதமான பர்சன்டேஜ் சொல்லிட்டு இருக்கும்போது தமிழக வெற்றி கழகம் பாஜக கொண்டெல்லாம் சேரலங்க. அவங்க 234 தொகுதியில் தனித்தங்க போட்டிட போறாங்க அப்படின்ற தகவலும் வர தொடங்கிருக்கு. நாமினேஷனுக்கான கடைசி நாள்ல கூட கூட்டணிகள் உருவாகலான்னு இருக்கிறதுனால தாவேகா தனிக்கு தான் போட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி 100% தைரியமா சொல்ல முடியலனாலும் அவங்க 99% தனித்து தான் போட்டிட போறாங்கன்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டியில இந்த 4 முனை போட்டியில தாவேகாவை சுத்தி மற்ற 3 கட்சிகள் விமர்சனம் வைக்க போறாங்க. ஆனா ஏகே அஜித்குமார் ரசிகர்கள், எஸ்கே சிவகார்த்திகேயன் ரசிகர்கள், ஆர்கே ரஜினிகாந்த் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் 3 கட்சிகள், இன்னொரு பக்கம் 3 நடிகர்களோட ரசிகர்கள் சொல்லி திரு விஜய் அவர்களை சுற்றி 6 முனை தாக்குதல் ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குதா போகுது. கண்ணுக்கு தெரிஞ்சு 6 முனை தாக்குதல், கண்ணுக்கு தெரியாம 100 முனை தாக்குதல்னு இந்த பல்வேறு வகையான தாக்குதல்களை தாண்டி திரு விஜய் அவர்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் சாதிக்க போறாரா இல்ல சறுக்க போறாரா அப்படின்றத ஒரு திருந்து பார்ப்போம்.